கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேன். இலை அப்பளம், அப்படி இல்லாட்டி தட்டு அப்பளம், இந்த ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். எங்கள் வீட்டில் தட்டு அப்பளம் தான் சொல்லுவோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த அரிசியை ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குண்டில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மேலே துணி கட்டி வச்சுருங்க. நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே தண்ணி கொதி வந்துடும். இப்போ ஊறின அரிசியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிறேன். தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். 2 பவுல்லையும் மாவை ஊற்றிக்கிறேன். ஒன்று தக்காளி ஃப்ளேவர், இன்னொன்று வெங்காய ஃப்ளேவர் மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். ஒரு தக்காளி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு மாவில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகா நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வெங்காய ஃப்ளேவர் பார்க்கலாம். இந்த மாவில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் சேர்க்கறதுக்காக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன் ஃபைனாக. இந்த ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோடைய பதம் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம குண்டில் தண்ணி ஊற்றி மேலே துணி கட்டி வச்சுருந்தோம்ல, நல்லா தண்ணி கொதி வருது. இந்த ஸ்டேஜில் மேலே 1/2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி ஒரு பவுலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3-5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தோசை கரண்டியால் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அது இதை விட ஈஸியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டு திருப்பி போட்டு அதில் இந்த தட்டை வச்சு மாவை ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான் 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், இது ஷேப் நல்லா ரவுண்டாக கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செஞ்சு பாருங்கள். இந்த அப்பளம் ரொம்ப ஈஸி செய்யறது. எந்த ஸ்ட்ரெயினும் ஆக வேணாம். ஊற்றுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு 3 நாளைக்கு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு கவரில் கட்டி வச்சுட்டிங்கன்னா 1 இயர் கூட வரும். இதை நம்ம எண்ணெய் ஊற்றி பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ காய வச்ச அப்பளம் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. இதை எண்ணெயில் வச்சு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கருகாமல் வரும், நல்லா பொரியும். இதில் மேகி மசாலா தூவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரணும்.